ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எக்ஸோடஸ் டிவி அருளுரை துளிகள் வழியாக இந்த நல்ல வேளையில் உங்களை வாழ்த்துகிறோம். யோசேப்பின் 4 வஸ்திரங்கள். இது ஒரு ஆராதனை தியானமாகும். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி ஏசாயா 61 அதிகாரம் 10 கர்த்தருக்குள் பூரிப்பாய் மகிழுகிறேன், என் தேவனுக்குள் என் ஆத்துமா களி கூர்ந்திருக்கிறது. மணவாளன் ஆபரணங்களினால் தன்னை அலங்கரித்துக் கொள்கிறதற்கும் மணவாட்டி நகைகளினால் தன்னை சிங்காரித்துக் கொள்கிறதற்கும் ஒப்பாக அவர் இரட்சிப்பின் வஸ்திரங்களை எனக்கு உடுத்தி நீதியின் சால்வையை எனக்கு தரித்தார். இரட்சிப்பின் வஸ்திரங்கள், நீதியின் சால்வை. வஸ்திரங்கள் மிக முக்கியமான ஒரு அம்சமாகும். நம்முடைய அனுதின வாழ்க்கையானாலும் சரி, நம்முடைய அல்லது சமூக அந்தஸ்தானாலும் சரி, வஸ்திரங்கள் வேதத்தில் மிக முக்கியமான பங்கு வகிக்கிறதை நீங்கள் காணலாம். வேதத்தையே அநேகர் என்ன சொல்கிறார்கள் என்றால், இதை ஒரு வஸ்திரமாகவும் அதிலே அநேக இழைகள் இழைக்கப்பட்டிருக்கிறது. தேவனுடைய பரிசுத்தம், தேவனுடைய அன்பு, தேவனுடைய நீதி, அது குறுக்கும் நெருக்குமாக அந்த வஸ்திரங்கள் போல இருக்கிறதாக அநேகர் ஒப்புமைப்படுத்தியும் நான் கேட்டிருக்கிறேன். ஆனால் இன்றைக்கு யோசேப்பினுடைய 4 வஸ்திரங்கள் நம்முடைய ஆராதனைக்கு அது பிரயோஜனமாக இருக்கும். யோசேப்பு என்று சொன்னவுடன் நமக்கு முதலாவது ஞாபகத்துக்கு வர வேண்டிய ஒரு விஷயம், வேதம் பாவம் குறிப்பிடப்படாத 4 வாலிபர்களை முன்வைக்கிறது. அதில் முதலாவதாக யோசேப்பு. யோசேப்பினுடைய பாவம் வேதத்தில் எழுதப்படவில்லை. ஒருவேளை அவருடைய பாவம் நமக்கு தெரியாது, ஆனால் வேதத்தில் எழுதப்படவில்லை. தேவனை யாரோடும் ஒப்பிட முடியாது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையும் யாரோடும் ஒப்பிட முடியாது. ஆராதனை வேளையிலே நாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை வேறு எதற்கும் ஒப்பிடக்கூடாது, ஒப்பிடவும் முடியாது. இருந்தவர், இருக்கிறவர், வருகிறவர், வேறு யாரையும் நாம் இந்த 3 நிலைகளுக்குள் ஒப்பிட முடியாது. ஆகவே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மட்டுமே இருந்தவர், இருக்கிறவர், வருகிறவர் என்பதை நாம் முதலாவது அறிந்து கொள்ள வேண்டும். ஆகவே இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் யாரோடும் ஒப்பிட முடியாது என்றாலும் நாம் அறிந்து கொள்வதற்கு ஏதுவாக சில காரியங்களை வேதம் நிழல்படுத்தி இருக்கிறது. அதை ஒன்று யோசேப்பு. முதலாவது யோசேப்பினுடைய முதல் வஸ்திரம். யோசேப்பு என்றவுடன் நமக்கு ஞாபகம் வருகிறது அவருடைய பல வர்ண அங்கி. பிதா குமாரன் மேல் வைத்திருக்கும் அன்பிற்கு இது ஒரு அடையாளம், மறந்துவிடக்கூடாது. பாருங்கள், சங்கீதம் 45:8 வாசிக்கிறோம், தந்தத்தினால் செய்த அரமனைகளில் இருந்து புறப்படுகையில் நீர் மகிழும்படி உமது வஸ்திரங்கள் எல்லாம் வெள்ளை போளம், சந்தனம், லவங்கம் இவைகளின் வாசனை பொருந்தியதாய் இருக்கிறது என்று சொல்லி குமாரன் பிதாவுடைய மடியிலிருந்து புறப்பட்டு வருகிறதை ஒப்புமைப்படுத்துகிறார் சங்கீதக்காரர். ஆனால் ஆதியாகமம் 37:3 இஸ்ரவேலின் முதிர் வயதிலே யாக்கோபு யோசேப்புக்கு தனக்கு பிறந்ததை நினைவு கூறும் பொருட்டு இஸ்ரவேல் தன் குமாரர் எல்லாரிலும் அவனை அதிகமாய் நேசித்து அவனுக்கு பலவர்ணமான அங்கியை செய்வித்தான். ஆகவே பலவர்ணமான அங்கி. ஆனாலும் இங்கே அந்த அங்கியினுடைய முடிவை பாருங்கள், அவருடைய அன்பை பாருங்கள். யோசேப்பு தன்னுடைய சகோதரர்களை தேடி போகும் பொழுது நடந்த நிகழ்வு நமக்கு தெரியும். அதை நான் சுருக்கமாக உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். ஆதியாகமம் 37:23 முதல் யோசேப்பு தன் சகோதரரிடத்தில் சேர்ந்தபோது யோசேப்பு உடுத்தி கொண்டிருந்த பலவர்ண அங்கி அவர்கள் கழட்டி, அவர்கள் யோசேப்பின் அங்கியை எடுத்து ஒரு வெள்ளாட்டு கடாவை அடித்து அந்த அங்கியை இரத்தத்திலே தோய்த்து பலவர்ணமான அங்கியை தங்கள் தகப்பனிடத்திற்கு அனுப்பினார்கள். உம்முடைய குமாரன் அங்கியோ பாரும். யாக்கோபு அதை கண்டு, இது என்னுடைய குமாரன் அங்கிதான், ஒரு துஷ்ட மிருகம் அவனை பட்சித்து போட்டது. யோசேப்பு பீருண்டு போனான் என்று புலம்பினான் என்று வாசிக்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வஸ்திரம் அங்கு கழட்டப்பட்டது. அங்கே வேதம் சொல்லுகிறது, போர்ச்சேவகர் இயேசுவை சிலுவையில் அறைந்த பின்பு அவருடைய வஸ்திரங்களை எடுத்து ஒவ்வொரு சேவகனுக்கு ஒவ்வொரு பங்காக 4 பங்காக்கினார்கள். ஆண்டவருடைய வஸ்திரம் யோசேப்பினுடைய வஸ்திரத்திற்கு ஓரளவு நாம்
நிழலாக நாம் சிந்திக்க முடியும். இரண்டாவதாக யோசேப்பினுடைய இரண்டாவது வஸ்திரம் நாம் எல்லாருக்கும் தெரியும். யோசேப்பு பாவத்தில் அவன் விழும்படியாக ஈடுபடுத்தப்பட்ட போது, ஒரு வசனம் மட்டும் உங்களுக்கு வாசிக்கிறேன். ஆதியாகமம் 39:12. அப்பொழுது அவள், நம்ம எல்லாருக்கும் தெரியும், அவனுடைய வஸ்திரத்தை பற்றி பிடித்து என்னுடைய சயனி என்றால், அவனோ தன் வஸ்திரத்தை அவள் கையிலே விட்டு வெளியே ஓடி போனான். இரண்டாவது வஸ்திரம் யோசேப்பு சோதனையை எதிர்கொள்கிற வஸ்திரம். ஆண்டவராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவும் பூமியில் இருந்த பொழுது சோதனைகளின் வழியாக கடந்து போனார். ஆனாலும் சோதனையை அவர் ஜெயித்தார். ஒரு வசனத்தை உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 3:4. ஆனாலும் தங்கள் வஸ்திரங்களை அசுசிப்படுத்தாத சில பேர் சர்தையிலும் உனக்கு உண்டு. அவர்கள் பரிசுத்தவான்களானபடியால் வெண்வஸ்திரம் தரித்து என்னோடே நடப்பார்கள். இரண்டாவது, நீங்களும் நானும் சோதனையை ஜெயிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். இந்த உலகத்தினுடைய பாடுகளில் இருந்து ஆண்டவர் உங்களை விடுதலை செய்வதற்கு பலன் கொடுக்கிறார். வஸ்திரத்தை அசுசிப்படுத்தக்கூடாது. ரட்சிப்பின் வஸ்திரங்களை நாம் உடுத்தி இருக்கிறோம். நீதியின் சால்வை நாம் தரித்திருக்கிறோம். மூன்றாவதாக யோசேப்பினுடைய மூன்றாவது வஸ்திரம் பாருங்கள், சுயம் வெறுக்கும் வஸ்திரம். இப்பொழுது யோசேப்பு எங்க இருக்கிறான்? காவல் கடங்கில் இருக்கிறான். தகாத விதமாய் அவன் அவிதமாக காவல் கடங்குக்குள் போகப்படுகிறான். ஆனாலும் ஆதியாகமம் 41:14 அப்பொழுது பார்வோன் யோசேப்பை அழைப்பிக்கிறான். அந்த பின்னணி உங்களுக்கு தெரியும். அந்த சொப்பனத்தினுடைய அர்த்தத்தை விளங்க வைப்பதற்காக அவனை தீவிரமாய் காவல் கடங்கில் இருந்து கொண்டு வந்தார்கள். அவன் சவரம் பண்ணி கொண்டு வேறு வஸ்திரம் தரித்து பார்வோன் இடத்தில் வந்தான். அந்த வஸ்திரத்தினுடைய பேர் தெரியுமா? அந்த வஸ்திரம் சுயம் வெறுக்கும் வஸ்திரம். ஏன் தெரியுமா? அவன் சொல்றான், யோசேப்பு சொல்றான், அவன் பார்வோன் யோசேப்பை நோக்கி சொல்றான், நான் ஒரு சொப்பனம் கண்டேன், அதன் அர்த்தத்தை சொல்ல ஒருவனும் இல்லை, நீ சொப்பனத்தை கேட்டால் அதன் அர்த்தத்தை சொல்வாய் என்று உன்னை குறித்து நான் கேள்விப்பட்டேன்னு சொன்ன பொழுது யோசேப்பு சொல்றான், யோசேப்பு பார்வோனுக்கு பிரதியுத்தரமா, நான் அல்ல, தேவனே பார்வோனுக்கு மங்களகரமான உத்தரவு அருளி செய்வார். மூன்றாவது வஸ்திரம் சுயம் வெறுக்கும் வஸ்திரம். உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையிலையும் பரிசுத்தமாகுதல் என்கிற பாதையில் நீங்கள் உங்களை வெறுக்க வேண்டும். உங்களை முழுவதுமாக அர்ப்பணம் செய்ய வேண்டும். ஒரு வசனம் நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்தி, யாத்திராகமம் 12:34 பிசைந்தமா புளிக்கும் முன் ஜனங்கள் அதை பாத்திரத்துடனே தங்கள் வஸ்திரங்களில் கட்டி தங்கள் தோள் மேல் எடுத்துக்கொண்டு போனார்கள். தங்கள் வஸ்திரங்கள் மேல் கட்டினார்கள். அந்த பிசைந்தமா புளிக்கு முன்பதாக வேறு வஸ்திரம். உங்களை நீங்கள் பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களை நீங்கள் முற்றிலுமாக அர்ப்பணம் செய்யுங்கள். நான்காவதாக யோசேப்பு எதிர்கொண்டதான அல்லது பெற்றுக்கொண்டதான நான்காவது வஸ்திரம் பரிசுத்தவான்களினுடைய நீதி. பாருங்கள், பின்னும் பார்வோன் யோசேப்பை நோக்கி, பார், எகிப்து தேசம் முழுமைக்கு முன்னை அதிகாரியாக்கினேன் என்று சொல்லி பார்வோன் தன் கையில் போட்டிருந்த தன் முத்திரை மோதிரத்தை கழற்றி மெல்லிய வஸ்திரங்களை அவனுக்கு உடுப்பித்தான். பொன் சரப்பணியை அவனுடைய கழுத்திலே தரித்து தன்னுடைய 2ஆம் ரதத்தின் மேல் அவனை ஏற்றி தண்டனிட்டு பணியுங்கள் என்று சொல்லி எகிப்து தேசம் முழுமைக்கும் அதிகாரியாக்கினான். ஒரு நாளிலே நாம் கர்த்தருடைய சமூகத்துக்கு போக போகிறோம். இந்த தேவன் அன்பு கூர்ந்த இந்த பலவர்ணாங்கி, தேவன் அன்பு கூர்ந்து நமக்கு கொடுத்த ரட்சிப்பினுடைய வஸ்திரம். இரண்டாவது வஸ்திரம் சோதனையை எதிர்கொள்கிறதான வஸ்திரம் என்று நான் உங்களுக்கு ஞாபகப்படுது. வஸ்திரங்களை அசுசிப்படுத்தாத சில பேர் என்று பார்த்தோம். வேறு வஸ்திரம் சுயம் வெறுக்கும் வஸ்திரம். நான்காவதாக பரிசுத்தவான்களுடைய நீதி. பாருங்கள், வெளிப்படுத்துகிற விசேஷம் 19:8 சுத்தமும் பிரகாசமான மெல்லிய வஸ்திரம் தரித்து கொள்ளும்படி அவளுக்கு அளிக்கப்பட்டது. அந்த மெல்லிய வஸ்திரம் பரிசுத்தவான்களுடைய நீதிகளே. பரலோகத்தில் உள்ள சேனைகள் வெண்மையும் சுத்தமான மெல்லிய வஸ்திரம் தரித்தவர்களாய் வெள்ளை குதிரைகளின் மேல் ஏறி அவருக்கு பின் சென்றார்கள். இந்த வஸ்திரம் நமக்கு அநேக காரியங்களை ஞாபகம் ஊட்டுகிறது. ஆண்டவராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய வஸ்திரத்தை நாம் இந்த நாளிலே நினைவு கூறுகிறோம். அவரை ஆராதிப்போம். நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதான இந்த ரட்சிப்பின் வஸ்திரத்தை சுத்தத்தோடு காத்துக்கொள்வோம். மெல்லிய வஸ்திரம் பரிசுத்தவான்களுடைய நீதி என்பதை உணர்வோம்.
அந்த சிந்தையோடு கூட நாம் கர்த்தரை ஆராதிப்போம். அவருடைய நாமம் மீண்டும் மீண்டும் மகிமைப்படுவதாக.